குட் நைட் வந்துருச்சு, நான் அவசரமா போயிட்டு ஜிவி கிட்ட வாங்க உடனே நம்ம வந்து ஒரு குட் நைட் மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம், சூப்பர் ஆனந்த், ஐஷு கிட்ட, ரோஹினி எல்லார்கிட்டயுமே போயிட்டு குட் நைட் நல்லா ஓடிடுச்சு, நம்ம திருப்பி ஒரு படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாங்கன்னு யாருமே வரப்போகுது கிடையாது. அப்போ ஆப்வியஸா ஒரு சிங்கத்தோட கர்ஜனை, ஒரு யானையோட பில்லரு, அந்த குட் நைட்டை நாங்க ரெஜிஸ்டர் பண்ண டேட்ல. அப்படியா? அப்புறம் இந்த டியர் படத்தை நாங்க டியருக்கு 3 டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுல ஒன்னு குட் நைட், ஒன்னு டியர், இன்னொன்னு இது பண்ணோம். அப்புறம் எங்க கிட்ட கேட்டாங்க, சரி நாங்க தான் கொடுத்தோம். ஒரு டைட்டில் நீங்க கொடுத்தது? நாங்க கொடுத்த டைட்டில் தான். இல்ல ஒண்ணுல விசில் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் டியர் படத்தோட டைரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். டியர் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ஆஸ்பெக்டில் படம் வந்து எங்கேஜ் பண்ணுச்சு ஆடியன்ஸ், எமோஷனலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கான பேஸ் ஐடியா எங்கே கிரியேட் ஆச்சு அல்லது எப்படி கிரியேட் ஆச்சு சார்? என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லாக்டவுனில் தான் வந்தது முதல் படம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது என் வீட்டில் நடந்த ஒரு இதுதான், எங்கள் அம்மா கொட்டை விடுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ எந்த கதையுமே வரல, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சரி தெரியல, வேற எதில் வந்ததுன்னு தெரியல. அதுதான் ஒரு பிளாட் டிவைஸாக, அதுவும் ஒரு பொண்ணு புரட்ட வர்ற மாதிரி வரவே இல்லை. ஸோ என்னோட ஃப்ரெண்டு நரேந்திர பாபு இந்த படத்தில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது, ஏன்னா அவருமே பயங்கரமாக புரட்ட வருவார். ஸோ அதோட இம்பேக்ட் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் லைஃப்பில் எங்கள் வீட்லேயும் சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ ஐ தாட் அது வெரி மிடில் கிளாஸ் ப்ராப்ளம், எல்லா வீட்லேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ அது எழுதலாம் அப்போ தோணுது. இது இப்போ நான் 2020 அந்த டைம் பீரியட்ல கொரட்டை அப்படிங்கிறத தாண்டி ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய லேயர்ஸ் இவ்வளோ பேசியிருந்தாலும் கொரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து குட் நைட் கூட கம்பேரிசன் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஈவன் தோ குட் நைட்லாம் முன்னாடியே நீங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாலும், ஸோ அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையே நம்ம ஒரு ஆர்ட் பண்ணோம்னா அது சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது அண்ட் மோரோவர் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒருத்தருக்கிட்டே போயிட்டு நம்ம சொல்லவும் முடியாது, அது அவங்களுடைய வியூ. அது சில டைம் பேரலல் தாட்ஸ் வரும், நிறைய வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி கூட ஐ திங்க் அலைகள் ஓய்தலை வரும்போது அதே மாதிரி இன்னொரு படம் வந்தது. ஸோ எனி டே அது மாதிரி வரும். அது கஷ்டம். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அதை விட்டுட்டு வந்து பாருங்க, ரிவ்யூவர்ஸ் நான் எல்லா ரிவ்யூவுமே நான் பார்த்துன்னா இதுதான் குட் நைட் கதை, இப்போ நம்ம வாங்க இதோட என்ன வித்தியாசமா அவர் எடுத்திருக்காரு, அப்படிதான் நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ரிவ்யூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இதில் எல்லாருக்குமே எல்லா படம் பிடிக்கணும்னு இல்லை, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருப்போம். அது வந்து யாருமே வந்துட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக குட் நைட் வந்துருச்சு, நான் அவசரமா போயிட்டு ஜிவி கிட்ட வாங்க உடனே நம்ம வந்து ஒரு குட் நைட் மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம், சூப்பர் ஆனந்த், ஐஷு கிட்ட, ரோஹினி எல்லார்கிட்டயுமே போயிட்டு குட் நைட் நல்லா ஓடிடுச்சு, நம்ம திருப்பி ஒரு படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாங்கன்னு யாருமே வரப்போகுது கிடையாது. அப்போ ஆப்வியஸா ஒரு பேசிக் என்னன்னா, முன்னாடியே இது ஒண்ணு பேரலா தனித்தனியா சொல்லிருக்கணும், இல்லை முன்னாடியே போயிருக்கணுங்கிறது தான். அண்ட் உள்ள வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, இது குட் நைட்டோட நல்ல படமா இல்ல அட்லீஸ்ட் குட் நைட் லெவல் எடுத்திருக்காங்களா. ஏன்னா அந்த ப்ரெஷரை அதுக்காக நான் அந்த கதை எழுதல. ஓகே, நம்ம ஒரு கதை எழுதுவோம், அது குட் நைட் மாதிரி நல்ல படமா எடுக்கணும், அது சூப்பர் படம், நல்லா ஓடின படம். ஸோ ஆப்வியஸா ஒரு கதையா உள்ள வரும்போது எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு ஹீரோ ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஹீரோயின் ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், கல்யாணம் நடக்கணும், ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் கொரட்டை, இது எல்லாமே நான் குட் நைட்லேயே பார்த்துட்டேன்டா. இதுக்காக நான் கதையை வந்து 50லேருந்து ஆரம்பிக்க முடியாது, இது ஆல்ரெடி அவன் கொரட்டை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு ஆரம்பிக்க முடியாது இல்லையா. ஸோ ஆப்வியஸா படம் பார்க்கும்போது ஒரு தோய்வு இருக்கும், இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். பட் அது என் கையில அது இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட், அவ்வளோதான், அது நடந்துருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ இதை தாண்டி குட் நைட் டீம்ல இருந்தோ இல்லை மணிகண்டனோ வேற யாராச்சும் பேசினாங்களா உங்ககிட்ட? ஆக்சுவலா அதான் முதல்ல இந்த ஷூட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்த கதை இது இப்போ பல வருஷம் முன்னாடி நானும் எனக்கு என்னோட அசோசியேட் டைரக்டர் வந்து இவரோட ஃப்ரெண்டு, யுவராஜோட ஃப்ரெண்டு. எனக்கும் யுவராஜ் நல்லா தெரியும், ஏன்னா நான் டிசைன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ என்னோட அசோசியேட் டைரக்டர் கிட்ட நான் அந்த கதை சொல்லும்போது, ஆனால் இதே மாதிரி கதை தான் அவங்க பண்றாங்கன்னு நான் எங்களோட காமன் கான்டாக்ட் மூலமா நான் மணியை மீட் பண்ணோம். நானும் மணியை மீட் பண்ணி இதெல்லாம் நான் என்ன சொல்லுது, குட் நைட்டுக்கு ஷூட் போறதுக்கு 1 வருஷம் முன்னாடி சொல்றேன். நானும் மணியை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 6 மாசம் வச்சுக்கோங்க, இதுதான் கதைன்னு அவர் சொல்றாரு, இதுதான் மணி என்னோட கதை சொல்றேன். ஓகே, ஆப்வியஸா ஒரு 10 சீன் காமனா இருக்கு, பட் இது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த 8 சீனை. இதை தாண்டி உங்க கதை எமோஷனலான வேற ஒரு கதை, கொரட்டை சம்மந்தமாவே இல்லை, கப்பல் சம்மந்தம், என்னோட கதை வேற கதைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஷூட் போனோம். இப்போ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு டைட்டில் வந்து குட் நைட் கிடையாது,
அந்த குட் நைட்டை நாங்க ரெஜிஸ்டர் பண்ண டைட்டில். அப்படியா? அப்புறம் இந்த டியர் படத்தை நாங்க டியருக்கு 3 டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுல ஒன்னு குட் நைட், ஒன்னு டியர், இன்னொன்னு இது பண்ணோம். அப்புறம் எங்ககிட்ட கேட்டாங்க, சரி நாங்க தான் கொடுத்தோம். ஒரு டைட்டில் நீங்க கொடுத்தது? நாங்க கொடுத்த டைட்டில் தான். ஸோ இது எங்களுக்கு தெரியும். இது வந்து யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ட்ரெய்லர் வரும்போது டே குட் நைட்டை காப்பி அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு கமெண்டா போயிட்டு இல்ல படம் எப்போ ஆரம்பிச்சது இதெல்லாம் தாண்டி படம் பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதா எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இது வெரி வெரி எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு வேளை ஒரு சினாரியோவா நாங்க படம் ஷூட்டுக்கு 1 வருஷம் முன்னாடி நாங்க மீட் பண்ணோம். எங்களால நிறுத்திருக்க முடியும் யாரா இருந்தாலும். ஜிவியோ ஐஷுவோ ப்ரொடக்ஷன்லயே நான் சொல்றேன், குட் நைட்னு ஒன்று வருது, இல்லை அவங்களுமே டியர்னு ஒன்று வருது, நிறுத்திருக்கலாம். 2 ப்ரொடக்ஷனுமே நாங்க போனோம் ஷூட்டுக்கு முன்னாடி பேசணும்னா அப்போ 2 பேருக்குமே ஏதோ ஒரு வகையில இது வேற கதைன்னு ரியலைஸ் பண்ணால்தான் போனோம். யாருமே வந்து இது தெரிஞ்சே வந்து என் ப்ரொடியூசர் வந்துட்டு இவ்வளவு ரூபாய் கோடிக்கணக்கில் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களும் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. எங்களுக்குள்ள எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து வேற கதை எடுக்கிறோம் அப்படின்னு. அது ஆடியன்ஸாகவும் அவங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் அதுல எதையாச்சும் இந்த கொரட்டாங்கிற விஷயத்த வந்து காட்டாம இருந்து வேற படம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கலான்ற ஐடியா தான் செகண்ட் தாட் தான் இருந்துச்சா? இல்ல ஆக்சுவலா ஏன்னா அது மறைக்கவே முடியாது. ஏன்னா இதோடைய இப்போ நான் பேசிக் எக்ஸ்பெக்டருங்கிறது ஒரு பொண்ணு கொரட்டவர் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவங்க தீர்வு எப்படி வேணா இருக்கலாம். இப்போ தீர்வு வந்து செகண்ட் ஹாஃப்ல அதே கொரட்டையை வச்சு அவன் போயிட்டு ஏதோ ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து இப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். நான் அது இப்போ ஒரு ஒன்லைன் எழுதுறோம்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொரட்டை வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை, இது எப்படி தீர்வடையுதுன்னா என்னால எழுத முடியும். தீர்வடைறதுக்கு நான் டிராவல் வச்சேன், இன்னொரு கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சேன். அவங்க வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஸோ பட் லைனா அது வேற வழி கிடையாது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே. இப்போ பேசிக்காக அந்த கொரட்டை அப்படிங்கிற பிரச்சனை அதுவும் ஒரு பெண்ணுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டியர் படத்தில் பார்த்தோம்னா 2 ஃபேமிலி இருக்காங்க. 2 பர்சன்ஸ்க்கான டிஃப்ரென்சியேஷன்ஸ் தாண்டி 2 ஃபேமிலியுமே வித்தியாசமான நிறைய குணங்கள் இருக்குது. இங்கே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, அண்ணன் அண்ணி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அப்பா அம்மா பொண்ணு அப்படின்னு. அண்ட் அவங்களோட மனப்பான்மையுமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து பெண்கள் தான் வீட்டு வேலை செய்யணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் வீட்டில் பார்த்தா அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு போகிறாரு. அண்ட் அவரோட தாட் ப்ராசஸுமே ப்ராக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் லொக்காலிட்டியாகவுமே குன்னூர் ஊட்டி பக்கத்தில், இங்கே மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வித்தியாசமான நபர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாலே நிறைய கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும் தான். அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் எதனால பில்ட் பண்ணுறோம்? எனக்கு இது வந்து நான் வெறும் ஒரு கொரட்டை படம் இவ்வளோதான், இது ஹீரோயின் படமாக நான் எழுதவே இல்லை. ஏன்னா நிறைய நான் கம்பேரிசனாகவும் அதுதான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது வந்து 3 கப்புள் ஸ்டோரியாக தான் நான் எழுதினதே. வெறும் கொரட்டைங்கிறதே ஒரு 20 நிமிஷத்துக்கான கதை, அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷத்துக்கான. அதை தாண்டி நான் வேற ஏதாவது பேசணும் தான் நான் எழுதினது. அப்போ எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போது ஒரு வேர்ல்ட் பில்டிங்காக ஓகே, ஒரு ஹீரோ வந்து எனக்கு கான்ஃப்ளிக்டாக நிறைய தேவைப்படுது. இப்போது ஹீரோ எனக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பம்னா பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கொரட்டை விட்ட தனியாக வந்துடலாம். அது வராமல் இருக்கணும்னா எனக்கு ஹீரோயின் வந்து எனக்கு கூட்டு குடும்பமாக வேணும். அப்படின்னா அது ஒரு பெரிய குடும்பம், ஒரு அண்ணா இருக்கலாம், அவங்க குடும்பம் இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு கப் நான் சொன்ன மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி ஹீரோயினோட அம்மா அப்பா வந்து வீட்டிலே இருக்காரு, ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு போது அதுல இருந்த டைனமிக்ஸ், அவங்களுக்குள்ள இருக்க டைனமிக்ஸ், இந்த சைடு அண்ணனோட டைனமிக்ஸ், ஆக்சுவலாக ஒரு 4 கப்பல் இருக்கும் டெக்னிக்கலி. ஸோ ஒரு கப்பலுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேரக்டரா ஓகே, இது ஒரு அப்பா இல்லைன்னா எப்படி இருக்கும், ஒரு அம்மா வளர்ப்புல வளர்ந்த 2 பசங்க. ஸோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல ஒன்று ஃபர்ஸ்ட் எழுதுவோம், திருப்பி போனால் இது இல்லைன்னா அப்படி இருக்கும். ஓகே. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சார். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே படம் பார்க்கும்போது ஹீரோயின் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன பிரச்சனை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்போம். பட் அதை சுற்றி நடக்கிற ரிலேஷன்ஷிப்பு அதுல அந்த கண்ணோட்டத்தின் வழியாக இதை பார்க்கும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனை புரியுது. நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்களோட பசங்க தான் 2 பேரையுமே நீங்கள் உங்கள் அப்பா மேலே எவ்வளோ கோவமாக இருக்கீங்க, நீங்கள் என்னடா நல்ல புருஷனாக இருந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீ வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து ஒரு சம்பளம் கொடுக்காத வேலைக்காரி மாதிரி நடத்துற, நீ ஒரு கொரட்டை கூட சகிச்சிக்க முடியாதானா இருக்கு. ஒரு செகண்ட்ல உடஞ்சிருச்சு, அவ்வளோ நேரமாக என்னென்னமோ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை காட்டினது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எப்படிலாம் கொண்டு போனால் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்க முடியும்னு ஒரு ப்ராசஸ் இருந்துக்கலாம் ரைட்டிங்கில். அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோயினாக எழுதும்போது இவன் லைட் ஸ்லீப்பர், இவன் வந்து கொரட்டை விடுவான். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படிங்கிற எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இப்போது ஹீரோவோட அப்பா வந்து இல்லை, அவருக்கு ஏன் ஒரு லைட் ஸ்லீப்பர், இது வந்து வெறும் சும்மா லைட் ஸ்லீப்பர் இல்லாமல் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியாக கதையில் வரும். நான் ஏன் லைட் ஸ்லீப்பர் ஆனேன்னா எங்கள் அப்பா இல்லை, ஸோ
ஸோ அப்பா இல்லாமல் வளர்க்கும் போது முதல் பையன் தான் எப்பயுமே அப்பாவோட ரோல் எடுத்துப்பாங்க. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லாமே பார்த்து பண்ணுற ஒரு ஆள், தம்பிக்குன்னா இப்படி தான் பொண்ணு வரணும் அப்படின்னு. ஸோ அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அவரோட வளர்ப்பு அப்படி. ஸோ அவர் வந்து நான் வேலைக்கு நான் நிறைய உழைச்சிட்டு வரேன்ற போது ஒய்ஃபுங்கிறவ சில விஷயம் பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள். எனக்கு இதெல்லாம் பண்ணணும், ஹீட்டர் போடணும், துணி எடுத்து வைக்கணும், சில விஷயம் பண்ணலாம். பட் அவர் வந்து அவருடைய அது அவர் தெரிஞ்சு பண்ணலை. அவர் இப்படிதான் இருக்கும், சிஸ்டம்னாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு இது. இந்த சைட்ல வந்துட்டு இப்போ ஹீரோயினோட அப்பா நான் என்னன்னா எப்பயுமே சரி ஒரு டிஃப்ரெண்டா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அகைன் லொக்கேஷனா ஏன் மாத்தணும்னா இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், ஒருத்தரோட நம்ம பேசுற டெசிஷன்ஸ், நம்ம பேசுற எந்த மாதிரி பேசுறோம் இதெல்லாமே ஒரு வெதர் பொறுத்து இருக்கு. இதே இதை வந்து நம்ம 12 மணி வெயில்ல வெளில நின்னா நம்மளால இவ்வளவு பேச முடியாது இல்லையா. அதுதான் ஐஸ்வர்யா கேரக்டரும் சொல்லுவோம், நம்மளோட டெசிஷன் மேக்கிங். நம்மளே இப்போ ஏதாவது மனசரி இல்லைன்னா சும்மா ஒரு டிராவல் ட்ரிப் ஏதாவது போயிட்டு வருவோம், அது யூஸ்வலா ஒரு ஹில் ஸ்டேஷன் சார்ந்து இருக்கும். ஸோ இந்த வெதர் டிஃப்ரென்ஸ் காட்டலாம். இந்த படத்தில் வெதர் ஆக்சுவலாக ஒரு ப்ளே பண்ணும். ஸோ ஒரு முக்கியமான டெசிஷன் போதும் ஒரு வெதரில் ஒரு சின்ன ஒரு ப்ளே இருக்கும். அது ரொம்ப சட்டிலாக தான் வச்சுருக்கோம். ஸோ இவங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்ராவல் போது இடுக்கி தான் போவாங்க. ஸோ ஐடியாவே என்ன இருந்ததுன்னா ஒரு பிரிய போற 2 பேர் ஒரு ஹனிமூன் லொகேஷன் போறாங்க. அதுதான் செகண்ட் ஹாஃப் உடைய ஒரு பி ஸ்டோரியா வச்சிருந்தோம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றோம். அது போகும்போது அவங்களுக்குள்ள மனசு இதுவாகி ஸோ இதுல வந்து கேரக்டரும் லொகேஷனாவும் அதை பேஸ் பண்ணி தான் எழுதலாம். எல்லாமே வெறும் சென்னையா காட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ காஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ லீட் ரோல்ஸ் ஜிவி பிரகாஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே. அவங்க 2 பேரும் எந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு இந்த கேரக்டரில் உட்கார உங்களுக்கு தோணுச்சு அண்ட் அவங்க கிட்ட அதை சொல்லும்போது என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இது ஐஸ்வர்யா கிட்ட தான் சொன்னது. ஏன்னா நாங்க நிறைய இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு கொரட்டை விடுறதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு ஹீரோயினா இட்ஸ் ஷோ பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி. நான் வந்து அவங்க அழகா காட்டணும், சில விதிமுறைகள் இருக்கு. ஸோ எந்த ஹீரோயினும் இதை விரும்ப மாட்டாங்க. ஸோ ஐ தாட் ஐஸ்வர்யா விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ தேடலே ஆரம்பிச்சது. ஸோ இதில் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன இருந்ததுன்னா ஐஸ்வர்யா யூஸ்வலாக வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படம்ன்றதுனால நிறைய பேருக்கு இவங்க பண்ணுறாங்கன்னா நமக்கு ரோல் இருக்குமா அப்படிங்கிறதுலே நிறைய பேரால் அதை இது பண்ண முடியல. பட் இவங்க சொல்லி ஜிவி கேட்டாரு. அதான் நான் இதுலேயே சொல்லியிருப்பேன், ஜிவி வேண்டாங்கிற மாதிரி கேட்டு தான் அவருக்கு பிடிச்சது. அண்ட் ஆஸ் அ பேரா ஐ தாட் இது வரைக்கும் பண்ணினது இல்லை. ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாமல் இது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் அவங்க 2 பேர் போகணும். ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேருமே நம்ம நிறைய கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கப்புள் அப்படிங்கிறப்போ எடுத்தோடனே அந்த பயங்கரமான லவ்வெல்லாம் இருந்துரு. அதில் அது ஒரு மாதிரி செட்டிலாக இருக்கும். அதை கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பா அம்மாவை பண்ணியிருக்கிற இளவரசன் கீதா கைலாசம், அவங்களோட ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பாக இளவரசு ஒரு ரொம்ப ஜென்யூனான ப்ராக்ரெசிவான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு சீன் தான். இப்போ அபாஷன் பற்றி பேசும்போது என்னங்க எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவள் உடம்பு அவள் வாழ்க்கை, அதுக்கு நம்ம கேட்க என்ன இருக்குன்ற ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அந்த டைலாக்ஸ். ஏன்னா அவரோட நிறைய இடங்கள் அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோர்ட் சீனில் வந்து ஜிவி பிரகாஷ் கிட்ட நான் பொண்ணோட அப்பாவை சொல்லலை, பட் நீ இதை கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரே டைலாக் தான் சொல்லியிருக்காரு. அங்கே பெரிய ட்ராமா நடக்குது, ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைலாக்லேயே அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவரோட கேரக்டர் டிசைன் பற்றி சொல்லுங்கள். அது எழுதினதே ஏன்னா வீட்டோட இருக்கிற ஒரு ஆள். ஸோ நம்ம ஒரு ஆம்பளைனா சில விஷயம் நமக்கு இருக்கும், சம்பாதிக்கணும், உத்தியோகம், புருஷன், இதெல்லாம் இல்லாமல் ஒரு கேரக்டர் எழுதலாம். அப்போனா அவனோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்? அவனுக்கு வந்து வெறும்னா அவன் வீட்டு வேலை செய்யாமல் அவன் ஒரு ஒப்பீனியன் ஒன்று சொல்கிறான், அது ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவங்க சொல்லும்போதே அதான் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, அது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பேசுகிற ஒரு ஒய்ஃபு. ஸோ இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, இவருக்கு பொண்ணுன்னா பிடிக்கும். ஸோ அவரோட ஐடியாலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்வர்டாக ஒரு பொண்ணு. ஸோ இவருடைய ஒரு இதில் தான் அந்த பொண்ணு இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறான். அந்த அபார்ஷன்ங்கிறது ஒரு சாதாரண முடிவு இல்லை. இந்த இருக்கும் இது நிறைய குடும்பம்ல அது வந்து ஒரு குடும்பத்தான டெசிஷன், ரேதர் தென் ஒரு பொண்ணோட டெசிஷன். அதை வந்து ஒரு பொண்ணு டெசிஷன் எடுக்கிறான்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க அப்பா மட்டும்தான், வேற எந்த கேரக்டருக்குமே இல்லை. ஸோ அந்த அப்பா எழுதப்பட்டதே ஒரு ஃபார்வர்டாக ஒரு யோசிக்கிற. ஆக்சுவலாக இன்னொரு சீன் வேற ஒன்று இருந்தது, அது வந்து டியூரேஷன் காரணமாக இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் சொல்லியிருப்போம். இவன் வந்து ஒரு டைலமால இருப்பா, இந்த தீபிகா கேரக்டர் எடுக்கலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார், நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு. ஸோ வி தாட் அது இல்லாமல் இது போனால் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே.
இப்போ அவங்களோட பேரா கீதா கைலாசம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்படியான ஒரு ஹஸ்பண்டை எவ்வளோ தூரம் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அல்லது வேற எங்கேயா டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டைமென்ஷன்ஸ் பெருசாக நம்ம பார்க்கல. பட் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, தீபிகா சொல்கிறாங்க அம்மா கிட்ட, இந்த வகையில் நீ என்னோட கொடுத்து வச்சு அப்படின்னு. அது போதும்னு நினைச்சிங்களா நீங்கள்? ஏன்னா அவங்களோட ரியலைசேஷன் பாயிண்ட் அதுதான். நான் என்ன சொன்னா, அவங்க ஒரு நார்மலான ஒரு சராசரி அம்மா, வெளியில என்ன பேசுவாங்க, ஒரு நிதர்சனமான மிடில் கிளாஸ் அம்மா. என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், அவங்க அவங்க நல்லா இருக்கணும், அவங்க இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தா 4 பேர் பேசுவாங்க, ரெகுலரான ஒரு டெம்ப்ளேட்டான அம்மா தான். ஸோ அவங்க வந்து நிறைய தடவை நம்ம கூட இருக்கவங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க இல்லாத போதோ இல்லை முன்னூற்ற சொல்லும் போது தான் நம்மளோட அருமை தெரியும். அது வந்து அவ பொண்ணே வந்துட்டு என் வாழ்க்கை அப்படி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம், பட் இந்த வகையில நீ என்னோட அதிர்ஷ்டாலியும் போது தான் அவங்களுக்கே அது ஆக்சுவலா ஆமாம்ல. ஏன்னா அவங்க 2 பேர் வர சீன் எல்லாமே அவங்க திட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் சீனே வந்து இந்த வேலை பண்ண மாட்டீங்களா, பண்ண மாட்டீங்களான்ற போது அவர் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. சாரி மறந்துட்டேன் அப்படின்னு. ஏன் நீ எடுத்து வச்சிருக்கலாம்லன்னு அவர் கேட்க மாட்டாரு. இல்ல நான் எல்லா வேலையும் நான் தான் பண்ணணுமா அந்த வீட்டுல, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே அதான் சொல்லுவாங்க, இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனா அவர் நிறைய வேலை பண்ணுவாரு. ஸோ ஒருத்தர் வந்து இப்போ பேசிக்கலி பிரச்சனை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நீளாம இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது தப்பு இருக்கோ இல்லையோ, சரிம்மா ஓகே சாரி நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னா அது அந்த கோவம் எல்லாம் இல்லாம போயிடும். அதுக்கு ஒருத்தர் வந்துட்டு அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணும். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் வரவே வராது. என்ன பெரிய இது வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்றவங்க நம்ம என்னைக்குமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அது எப்போ வரும்னா நம்ம சைட்ல இருந்தாதான் நம்ம வந்து சாரி அப்படின்னா சரி ஓகே சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவோம். we will என்ன எதிர்பார்ப்போம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது யாராவது சொல்லணும், நீ இவ்வளவு சொன்ன பாரு அவன் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்கானான்ற போது ஆமா இல்ல நம்ம இது வரைக்கும் நம்மள இதை அப்ரிஷியேட் பண்ணினது இல்லையே. ஸோ அதுக்காக தான் அதுவும் அந்த பொண்ணு அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது சொன்னான்னா இன்னும் அவங்களுக்கு புரியும். ஸோ தட்ஸ் அதனாலதான் அது எழுதினது. சூப்பர் சார், ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அடுத்ததாக காளி வெங்கட் அண்ட் நந்தினி பண்ணியிருந்தது. ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். காளி வெங்கட் கேரக்டர் அவ்வளோ சிரிப்பு, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் சரவணன் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்கிற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்த ஆண்கள், வீட்லேயோ பக்கத்துலையோ கேள்விப்பட்டதோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு மேல் கேரக்டர் நினைக்கிறேன் வீட்டில் இருக்கு. அவருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, சின்ன வயசுலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்துருச்சுங்கிறதுனால அப்படி இருக்காருன்னு. பட் ஸ்டில் பெரும்பாலும் ஆண்களோட மனநிலை அப்படி இருக்குல்ல, அப்படியான பேக்ரவுண்ட்லேருந்து வரலனாலுமே ஒரு ஆண் அப்படி தான் பெரும்பாலும் இருக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கேரக்டரோட ரைட்டிங் பற்றி. ஆமாம், அது வந்து ஒரு நம்ம ஏன் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்ரிஷியேட் பண்ணனா ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே அப்படி சொல்லலை, அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் நம்ம இதை பண்ணியிருப்போம், இல்லை இது காட்டுனால ஆமாம் இது மாதிரி நான் இன்னொன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும். அதுக்காக கொடுமைன்னு சொல்ல வர நமக்கு தெரியாது. இப்போ அந்த கிரேட் இண்டியன் கிச்சனில் சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டதை எடுத்துட்டு போட்டிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் நம்ம தோணவே தோணாது இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக நிறைய பேர் நம்ம பண்ணுவோம். அதனால இது வந்து ஈஸியாக ரிலேட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். இவர் எழுதினது வந்து அதுக்காக தான். இவர் சின்ன வயசுலேயே இவர் ஒரு பொறுப்பு வந்ததுனால இவர் காஷியஸான ஒரு ஆள். அந்த காஷியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த இப்போ எப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு யார்கிட்ட டிவி ரிமோட் இருக்கணுங்கிறதுல ஒரு சின்ன ஒரு உளவியல் அரசியல் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி யாருக்கு ஃபேன் இருக்கணும், டைனிங் டேபிள்ல வந்துட்டு இப்போ நம்ம இந்த படத்துலேயே வந்து டைனிங் டேபிள் வந்து யாரு சென்டர்ல உட்காருவாங்கன்னா அவர் தான் உட்காருவாரு. இதெல்லாம் சின்ன சின்ன வீட்டுல நம்மளே அறியாம ஒரு இது இருக்கு, ஹைரார்கி ஒண்ணு இருக்கு. அப்பா இந்த இடத்துல உட்காரணும், அப்பா கையில தான் ரிமோட் இருக்கு, இல்ல அந்த ஒரு மாறி அந்த ரிமோட் மாறிட்டே இருக்கும். அதுல ஒரு சின்ன ஹைரார்கி இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் நமக்கு தெரியாமையே நம்ம நடக்கிற விஷயம். ஸோ ஐ தாட் இந்த கேரக்டர் வந்து இது பண்ணா நிறைய ஆண்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல ஆக்சுவலா மென் எல்லாருமே மாறுவாங்க. இந்த கதையில விமன் எல்லாமே சார்ட்டட், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். யாருமே இப்போ ஐஸ்வர்யா ஆர்க்கா இருக்கட்டும், நந்தினியோட எல்லாருக்குமே வந்து அவங்க மாறவே இல்லை. ஆரம்ப புள்ளியும் முதுகு புள்ளியும் அதே தான். பட் ஜிவியோ கேரக்டர், காளி வெங்கட் கேரக்டர், இவங்க எல்லாருமே மாறுவாங்க எக்ஸப்ட் ஃபார் இளவரசோட. அதுல மட்டும்தான் அதுல. இப்போ நந்தினி பண்ணியிருந்தாங்களே கேரக்டர், அவங்க வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. புத்தகங்கள் எழுதணும், கதைகள் எழுதணுன்ற ஆசைகள் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஃபேமிலியில் எல்லாருமே அரவணைச்சு போகிறாங்க. ஐஸ்வர்யா புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கு வரவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களா இருக்காங்க. எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஈவன் தலைவாசல் விஜய் வர்றாருன்றப்போ அவங்கள ரிசீவ் பண்ணுற இடத்துலையுமே இவங்களோட மென்டாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, அல்லது வந்து எப்படி சொல்கிறது, எப்படி அதை அவங்க எடுத்துக்கிறாங்க?
அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எனி விமன் நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சரா நம்ம நிறைய இடத்துல சேர்ந்துருக்கோம்னா அதுக்கு வந்து அவங்களோட ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு பரவாயில்லன்ற இதுதான் இப்போ இருக்கிற ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். அவங்க டிப்பிக்கலாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். சரி ஓகே, தப்பு பண்ணிட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மூவ் ஆன் ஆகணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்மளுடைய லாங் டேர்ம் ஆஸ் அ ஃபேமிலி ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கான ஒரு தீர்வாக நான் நினைக்கிறேன். நான் நிறைய இடத்துல நான் படம் பார்த்து ரிவ்யூவா எதுக்கு அந்த அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவர் தான் ஓடி போயிட்டார்ல, அதுக்காக நீங்க என்ன, நான் என்னோட இது என்னன்னா நான் அதுக்காக இட்ஸ் அ டிஸ்கஷன் தான். இது வந்து இட் இஸ் நோ ஆன்சரே கிடையாது. ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னா இட்ஸ் அப் டு யூ. நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல, பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளே இப்போ நம்ம சண்டை போட்டோம், ஒரு 4 வருஷம் கழிச்சு திருப்பி மீட் பண்ணோம்னா அதே கோவத்தோட இருக்க போகுது. ஆமால இது ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டோம் நம்ம அதுதான் ஹியூமன் பேசிக் டெண்டன்சி. அது வந்து ஓகே, ஒருத்தர் பண்ணிட்டாரு, நான் அந்த இடத்துல அவர் நிஜமாவே ஜென்யூனா வந்து மன்னிப்பு கேட்கிறேன். சரி நான் பயங்கரமா தப்பு பண்ணிட்டேன், இனிமே நீ என்ன பண்ணலாம், இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, இனிமே நான் லைஃப் லாங் நீ போயிட்டு நீ கஷ்டப்படு அப்படின்னு நீங்க சாடிஸ்டிக்கா சொல்லலாம். இல்ல நீங்க ரொம்ப இதுவாகவும் சொல்லலாம். இல்லாட்டி சரி ஓகே டன், பைகான்ஸ் ஆர் பைகான்ஸ், நடந்துருச்சு, நம்ம அடுத்தது என்னன்னு போவோம். அந்த கேரக்டர் அப்படிதான். இது வந்து நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அது எண்ட் ஆஃப் டே அதுதான் உங்களுடைய நோக்கம்னா அதுக்கு நீங்க சில விஷயம் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் தி விஷயம் தான் அவங்க அப்பா வரும்போது மாமா பாவம் அப்படின்ற சொல்றது. அதுல காளி வெங்கட்டும் தப்பு கிடையாது. அவருமே அவரு கஷ்டப்பட்டு தான் அவர் வராருன்ற போது அவர் ஆப்வியஸ்லி கோவப்படுவார். பட் ஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த கோவம்லாம் நீ பட்டுட்டு நீ திருப்பி வா, காலில் வந்து நார்மலா பேச முடியுமா, அந்த டெண்டன்சி இருக்கா, அவ்வளவுதான். இப்போ நந்தினி கேரக்டருக்கு வந்து அவங்களோட மாமியார் கூட ஒரு பாண்ட் ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோம். ரொம்ப சட்டிலாக தான் காட்டியிருந்தீங்க. ஏன்னா இவங்க கதைகள் எழுதுறவங்களா இருக்காங்க, புத்தகங்கள் படிக்கிறவங்களா இருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் கூடயுமே ஒரு சின்ன பாண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வேலை பற்றின விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க, அவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த சாப்பிட்ற கான்வர்சேஷன்லன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப கம்மியாக தான் காட்டின மாதிரி இருந்துச்சு. நிறைய இருந்து குறைச்சிட்டோமா, இல்லை அந்த சீன்ஸ்லேயே கன்வே பண்ணிடலாம்னு நினச்சிங்களா? சில விஷயம் எடுத்தோம், கம்மியும் பண்ணியிருக்கோம். ஐ தாட் இப்போ இவ்வளோ ஒரு சீன் காட்டினா ரிலேட்டபிளா இருக்குமோ. ஏன்னா நம்ம இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம ரெகுலர் ஃபேமிலியில பாக்குற கேரக்டர்ஸ் தான். நம்ம அம்மா, அக்கா, ஒய்ஃப் எல்லாருமே காலையில எழுந்தோம்னா நமக்கு சமையல் செஞ்சு வச்சிருவாங்க, நமக்கு டீ காஃபி இருக்கும், நிறைய பேர் அப்படிதான் நடக்கும். ஸோ இதுல ஒரு 2 சீன் காட்டினாலே இதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு, ஏன்னா நம்ம ஜென்ரலா ஆடியன்ஸாவும் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய இது அவங்களுக்கான ஸ்டோரியும் கிடையாது. இப்போ இதுல நான் 3ஆ பிரிக்கணும். அவங்களுக்கு ஒரு 4 சீன் எழுதணும், ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு 10 சீன் எழுதணும். அப்படிங்கிற போது என்னால இவ்வளவுதான் அதை இதுக்குள்ள ஓகே இந்த விஷயம் அவங்க பண்றாங்கன்னா அவங்க இதுவும் பண்ணிருப்பாங்க அதுவும் பண்ணுவாங்கங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ரோகிணி மேம் அண்ட் தலைவாசல் விஜய் சார் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரோகிணி மேம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கிற ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். என்னதான் ஏமாத்திட்டு போயிருந்தாங்க, கஷ்டம் இருந்தாலும் காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பாங்க. ஒரு ஓவர் ஆஃப் பீரியட் டைமுக்கு அப்புறம் வந்து அதே கோவத்தோடலாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க கிட்ட தலைவாசல் விஜய் சார் கிட்ட பேசும்போது அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் வந்தால் எல்லாருமே மேலே பயங்கர கோவமாக இருப்பாங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நான் யோசிச்சேன், யூஸ்வலாக யாராவது இன்னும் எழுதியிருந்தாங்கன்னா இல்லை சார் என்ன இருந்தாலும் அப்பா தானே பிடிக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். கோவம் இருக்கும் தான் சார், நீங்கள் பண்ணது தானே, நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வாங்கன்னு சொல்கிறது வந்து அந்த அக்செப்டன்ஸ்ங்கிற விஷயம் இருக்குல்ல. உங்க மேலே கோவம் தான், ஆமாம் கோவம் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் படத்தில் நிறைய இடங்கள்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது ரொம்ப, ஏன்னா இது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்னாலேஜ் பண்ணுறேன் அந்த ரைட்டராகவும் சரி சுச்சுவேஷனில் அவன் பண்ணது நான் என்றைக்குமே கரெக்டுன்னு நான் எங்கேயுமே நான் சொல்ல. அவன் பண்ணது தப்பு தான், அதுதான் அவங்களுமே சொல்லுவாங்க, கரெக்டு தான், எனக்கும் தான் கோவம் இருக்குது. பட் எவ்வளோ நாளைக்கு லைக் ஓகே ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒன்றும் மன்னிக்கணும். அவர் வந்து ஒருத்தர் வந்து சாரின்னு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேசிக் ஹியூமன் வந்து சாரி ரொம்ப ரியல், அவன் வந்து அந்த சாரி ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில் வெறும் எனக்கு தெரிஞ்சு ஹியூமனாக நம்ம மன்னிக்கலாம். எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இது அதுதான். எவ்வளோ பெரிய பயங்கரமான தப்பு பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கொலை பண்ணவனோ யாரோ எடுத்துக்கோங்களேன், இட்ஸ் அ கரெக்ஷன் ஃபெசிலிட்டி தான். யூஆர் கிவிங் ஹிம் அ சான்ஸ் டு இது. நான் அவனை தண்டிக்கிறதுக்காக இல்லை, அந்த தண்டிப்பு தான் அவ சொல்றா. ஓகே அவர் தனியா இருந்தாரு, அவர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அவர் திருப்பி வரணும்னு ஆசையா இருக்குன்ற போது ஐ திங்க் யூ கேன் கிவ் ஹிம் அ சான்ஸ். ஓகே நீ பண்ணது தப்பு, அது நான் அக்னாலேஜ் பண்றேன்.
நீ பண்ணது தப்பு தான், எனக்கு கோவம் தான் இருக்கும், பட் ஸ்டில் ஓகே லெட்ஸ் சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்தது இருக்கிற அந்த ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம அட்லீஸ்ட் இப்போயாவது நீ நல்லா இருந்தேன்னா ஓகே நீ வா அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து இவங்க ரோஹிணிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மேபி அவங்க அதனால தான் அவங்க இன்னுமே அவங்க நினச்சிட்டு அவங்க பர்த்டேக்கு கேசரி பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஃபோட்டோ வைக்கிறதா இருக்கட்டும். அது நம்ம என்னன்னா நம்ம வெளியிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்குன்னா நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம், ஆனால் அந்த 2 பேருக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும் இது ஓகேவா, நான் வந்து மன்னிக்கலாமா வேணாங்கிறது. பொது புத்தியில நம்ம மன்னிக்க கூடாது அப்படின்னு நம்ம யாராலுமே அது எண்ட் ஆஃப் டேஸ் 2 பேரோட பிரச்சனை. நீ நம்ம எவ்வளோ ஃப்ராங்கா எவ்வளோ ஹஸ்பண்ட்ஸ் வந்து அஃபேர் வச்சிருக்கலாம், பட் ஸ்டில் வி ஹவ் சீன் நிறைய ஒய்ஃப் வந்து அது சில பேர் அக்ரியும் பண்ணாங்க. அதை நான் கரெக்டாக சொல்ல, பட் இட் இஸ் தேர் டெசிஷன். நம்ம ஒரு பொது புத்தியில அதை எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேட்கவே முடியாது. அது அவங்களோட டெசிஷன், அவ்வளோதான். அது வந்து இது பண்ணா இதுதான் ஆன்சருங்கிறதுக்கு யாராலையுமே விமர்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். இப்போ தலைவாசல் விஜய் சார் வந்து ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். அவர் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம். இதில் வந்து அவர் ஒரு கில்ட்டோட இருக்கிற ஒருத்தரை வந்து பயங்கரமாக ரெஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாரு. ரைட்டிங்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து அவரை பார்க்குற அந்த ஒரு கான்வர்சேஷன், முன்னாடி பின்னாடி நின்று பேசுறது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது உள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு கில்ட்டோட வர்றாருன்றது சின்ன சின்ன விஷயம் கூட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சார். அவர் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மர். அவர் வந்து மோஸ்ட்லி இவங்கெல்லாம் ஒன் டேக் அதுக்கு மேலே தான் இவங்க கிட்ட வந்து பெருசாக அதிகபட்சம் முன்னாடி சீன் என்ன மூடு அவ்வளோதான் அன்னிடேட். ஏன்னா ஆப்வியஸ்லி எடுக்கும்போது ஒன்று ஒரு நாளில் எடுப்போம், பட் அது பெருசாக நம்மளால தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டோரியாக நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ போனவர் என்ன பண்ணார், ஆக்சுவலாக ஒரு பெரிய கான்வர்சேஷன் இருக்கும் ஜிவியோட அந்த டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போகும்போது அவரோட டைலாக் சொல்லுவார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்தரங்கமான விஷயம் வந்து செக்ஸ் கிடையாது, கான்வர்சேஷன். அதுதான் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பெரிய டைலாக் ஒன்று இருக்கும். அகெயின் அது டைமுக்காக தான் கட் பண்ணுவோம். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து ஓடி போய் ஒரு ஒரு 2-3 வாரத்தில் நான் திருப்பி வந்தேன், நான் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தேன், எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, நான் வந்து ஒரு வேளை நான் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்து ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன ஏதாவது சொல்லிட்டானான்னு பயத்தில் நான் திருப்பி போயிட்டேன். ஸோ இட் டுக் மீ கிட்டத்தட்ட ஒரு 30 years டு ரைட் தட் லெட்டர் பேக், எனக்கு திருப்பி வேணும்னு. ஸோ நீ வந்து அந்த அதிகபட்சம் என்ன பண்ணுவா, 2 அடி அடிப்பா, திட்டுவா, அவ்வளோதானே, டேக் இட். ஆனால் என்ன மாதிரி நீ பயந்து கேட்காம இருந்துடாதுங்கிறத சொல்லுவார். ஸோ பட் ஆனால் என்னால் அது வைக்க முடியல அந்த கேரக்டர்னால. ஸோ இஸ் அ வெரி குட் ஆக்டர். அவர் வந்து சொல்லிட்டா அவரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவரோட எடுத்துகிட்டு வந்தது தான், அந்த டைனாமிக்ஸ் எல்லாம், அந்த பதட்டம். இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போது உங்களோட முதல் படத்தோட செத்துமாயின பொண்ணு கூட கம்பேர் பண்ணுறதுக்கு அதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பேசின நாட்கள்லேருந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வெல் நோன் ஆக்டர்ஸ், நல்ல பெர்ஃபார்மர்ஸை வந்து அது ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாரையும். இதில் என்னென்னா மேனேஜிங் தி ஆர்டிஸ்ட் டைம்ங்கிறது அது வந்து ஒரு ட்ரிக்கு. அது வந்து ஏன்னா இப்போ ஒரு சீன் இருக்குது, ஃபஸ்ட்டு இவங்க வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவரையும் வர வைக்கணும், ஷார்ட் ரெடியாக இருக்கணும். இது வந்து நமக்கு ஒரு லெசர் நோன் ஆக்டர்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்கெல்லாம் வரும்போது நம்ம கரெக்டாக அந்த மேனேஜிங் த டைம் அண்ட் இது இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரிஞ்ச லேர்னிங்காக தான் ஒரு இதுவாக வரும். பட் தேவர் வெரி கோஆப்ரேட்டிவ். ஏன்னா எஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டல் சீனில் யாருமே எங்கேயுமே போகல. ஏன்னா அது ஒரு தடவையும் நிறைய தடவை நடிக்கணும், வேறு இந்த ஆக்சிஸில் நடிக்கணும், அந்த ஆக்சிஸ் நடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் டிஃபிகல்ட் சீன் அந்த படத்தில் நான் கன்சீவ் பண்ணது அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா அது எல்லாருமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜிங்காகவே யார் எங்கே நிற்கணும், இவங்க ஏன்னா அது வந்து அந்த சீனோடைய இது வந்து காளி வெங்கட்டுக்கும் இவங்க மெயினாக அவங்க 2 பேருக்கான சீன். ஆக்சுவலாக மற்ற எல்லாருமே மோஸ்ட்லி நின்றுட்டு ரியாக்ஷன் அந்த இடத்துல நிற்கிறது தான். பட் ஆனால் அது ரொம்ப அவங்க சூப்பராக படம். யாருமே வந்து நீ இதை எடுத்துட்டல நான் போயிடுறேன், நீங்கள் இதை பாட்டு எடுங்கன்னு யாருமே சொல்ல. ஆக்சுவலாக இவங்க நடிக்கும் போது இவங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க. அந்த இடத்துல கேமரா அவங்களுக்கு தெரியும், மூஞ்சி தெரியாது அப்படின்னு தெரிஞ்சாலுமே தேவர் தேர். ஏன்னா நடிக்கிறவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து அந்த எம்டியா இந்த இடத்துல இவங்க ஐஷு நிற்பாங்க, இவங்க ஜிவி நிற்பாங்கங்கிறது வந்து ஃபீல் வர. ஏன்னா அது எமோஷனல் சீனு. ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக நின்னாங்க.
கேமரா எனக்கு வராது, அவங்க 2 பேருக்கு தான் ஷார்ட் இருந்தா கூட. ஸோ அந்த வகையில் அது லைக் ரியலி குட். நிச்சயமா அதோட ரிசல்ட் தான் சார் அந்த சீன் கொடுத்த இம்பாக்ட் ரொம்ப ஒரு பெரிய இம்பாக்டே கொடுத்துருந்துச்சு. அதில் முக்கியமான பங்கு வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக லைவ் ரெக்கார்டுன்றது. இப்போ எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தாலுமே அதை யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா டப்பிங்கில் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குன்றப்ப 2 பேர் இருக்க சீன்ஸஸ் சின்ன சீன்ஸஸ் நம்ம லைவ் டப் பண்ணுறது கூட புரிஞ்சுக்குது. இந்த சீன் ரொம்ப கஷ்டம், இமேஜின் பண்ணும்போதே பயங்கரமாக இருக்குது. எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக லைவ்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய தியேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து கன்சிஸ்டண்ட்டான சவுண்டோ விஷுவலோ கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு தேட்டர்லயும் ஒரு லெவல்ல இருக்கும். சில டைம் வந்து ப்ரீவியஸ் படம் என்ன லெவல்ல இருக்கு கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல ஜாஸ்தி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சிங் சவுண்ட் என்னதான் இருந்தாலுமே அவுட்புட்டா வந்து நம்ம என்ன சொன்னாலுமே இப்போ வேற ஏதோ தேட்டர்ல வேற மாதிரி கேட்கும். எனக்கு அந்த ரிவ்யூ வந்தது, எனக்கு சில விஷயம் கேட்கவே இல்லை அப்படின்னு. ஸோ ஆஸ் அ டெக்னாலஜியா சூப்பர். ஏன்னா லைவா இருக்கும்போது அதுல ஒரு அழகு இருக்கு, நிறைய ஓவர்லேப் பண்ணுவோம். இப்போ நம்ம பேசும்போதே நம்ம ஓவர்லேப் பண்ணி பேசுவோம்ல, இது வந்து டப்பிங்ல வந்து கஷ்டம். டப்பிங்ல கான்சியஸா நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க பேசுங்கன்னா அது வராது. ஆக்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு டப்பிங் நல்லா வரும், தமிழ் உச்சரிப்பு சரியில்லைன்னா அவங்க பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி ஆக்டர்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை நடிக்கிறது தான் ஈஸி. யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன்ல, திருப்பி நடிச்சதே நீ பார்த்துட்டு திருப்பி நடிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ் இருக்காது. ஒரு டப்பிங் ஸ்டூடியோக்குள்ள நம்ம நின்று நம்ம காலையில வேற ஏதோ ஒரு வேலையில இருந்து வந்திருப்போம். அதுனா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபுல் வீடு, கேமரா, ஆட்கள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த மூடு வரும். இது திருப்பி ரீக்ரியேட் பண்றது கஷ்டம். ஸோ டப்பிங் வந்து எனி டே எனக்கு பிடிக்கும். ஆனா அதுக்கான சிஸ்டம் இங்க இருக்கா, அதுக்கான அக்செப்டன்ஸ் இங்க இருக்கா ஏன்னா இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே கிளீனா கேட்டு பழக்கம். டயலாக் எல்லாருமே நம்ம கிளீனா பேசவே மாட்டோம், வாய் குழலும் வார்த்தை, அதுதான் உண்மை. இப்போ கிளைமேக்ஸ்ல வந்து எனக்கு ஜிவி வந்து மன்னிப்பு கேட்கற டைம்ல அவ்வளவுதான் பேச முடியும். ரொம்ப அப்படியே கிளீனா கேட்கவே கேட்காது. நிறைய இது வந்து நான் ஜென்யூனா தப்புலாம் அப்படியே விட்டுட்டேன். நான் சில டைம்ல எனக்கு கேட்கலன்னா, ஆனா எனக்கு அந்த மூடாதான் நான் பார்த்தேன். ஆனா இங்க எப்படின்னா எல்லாமே நீட்டா டப் பண்ணி எனக்கு கடைசி ரோல கேட்கணும். அதனால அவங்களால அதை வந்து நிறைய பேரால அப்ரிஷியேட் பண்ண முடியல. பட் ஐ ஸ்டில் ஃபீல் அது எனக்கு தெரிஞ்சு டப்பிங் தான், ஐ மீன் சிங் சவுண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இல்லை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை பெட்ரூம்குள்ளே இவங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேசிக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நெருக்கமாக உணர முடிஞ்சிச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஷூட் பண்ணி டப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்திருக்காதுன்ற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. பட் அது ஷூட் பண்ணுறதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? அது நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே பேசும்போது அந்த ரூமில் யாராவது பேசுனாங்கன்னா அவங்க சும்மா இருக்கணும். மோர் தென் சும்மா இருக்கிறத தாண்டி இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று இருக்கும். அவங்க அந்த பாத்திரம்லாம் விளக்கி வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சவுண்டு வந்து கேப்சர் ஆகும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ஒரு ஷூட்டிங் இந்த இடம் இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோன்றதுனா இது ரெக்கி பார்க்க வரும்போதே ஜென்ரேட்டர் எங்கே வைக்கணும், அது வந்து சவுண்ட் இல்லாமல் இருக்கணுமா, அப்புறம் ஒயர் எவ்வளோ தூரம் வைக்கலாம், கேரவன்லாம் எங்கே நிற்கணும், பக்கத்து வீட்டில் ஸ்கூல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரூம் குட்டினா எவ்வளோ பேர் இங்கே இருக்க முடியும். நம்ம சீனில் பார்க்குறது 5 பேர் இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க நிற்க வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ பக்கத்து தெருவும் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த வீடு நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த வீடு வந்து கதைக்கு நல்லா இருக்கா தாண்டி சிங் சவுண்டுக்கு இது செட் ஆகும். ஸோ நான் என்னோட சவுண்ட் டிசைனரும் வருவார் ரெக்கிக்கு. அவர் வந்து இல்லை இந்த இடத்துல பண்ணவே முடியாது சிங் சவுண்டு, இல்லை பண்ணால் எனக்கு இதெல்லாம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹீரோட வீடு நாங்கள் ரெக்கி போன அன்னைக்கு ஆரியபுரம்ல தான் எடுத்தோம். அதை ரெக்கி போன அன்னைக்கு அப்படியே ஃபுல் பின் ட்ராப் சூப்பராக இருந்தது. ரெக்கி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழிச்சு ஷூட் போகிறோம், 1.5 மாதம் கழிச்சு. இப்போ அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா ஆப்போசிட் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேஷனில் அந்த இதை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கேரவனுக்கு வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்ல பெர்மிஷன் கேட்டோம், அது லாஸ்ட் மினிட்ல கொடுக்கல. இப்போ வேற வழி இல்லை, ஷூட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பக்கத்து தெருவில் என்னன்னா அந்த இது போட்டிருந்தாங்க, கார்பரேஷன்ல இது போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஷூட் கரெக்டாக ஆக்ஷன் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி சார் ஒரு 5 நிமிஷம் நிறுத்திக்கிறீங்களா சொல்லிட்டு
கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்தினோம், கார்பரேஷன்காரர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணோம். இப்போ ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு பாத்திரம்லாம், ஏன்னா லஞ்ச் இப்போ காலைல போறோம்னா லஞ்சுக்கு அவங்க ரெடி பண்ணுவோம் இல்லையா, அப்படியே எல்லாரும் நிற்பாங்க ஒரு நிமிஷம் கட் அப்படின்னு. என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கிட்டையும் வாக்கி இருக்கும், நான் கட்டுனா நீங்க எடுக்கலாம்னா அப்படின்னு எல்லாரும் பண்ணுவாங்க. திருப்பி ரீடேக், திருப்பி. ஸோ இப்படிதான் நாங்க அதை எடுத்தோம். இதை தாண்டி சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நீ படம் எடுத்தா நான் அதுக்கு தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சில டைம்ல நாங்கள் நிறைய போஸ்ட்ல கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கோ இல்லை ப்ரொடக்ஷன் சைடோ ஒரு செகண்ட் தாட் இருந்துச்சா, டப்பில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி? ஆக்சுவலி டப்பிங்கில் காஸ்ட்டும் அதிகம், சாரி சிங் சவுண்டில் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு லேபிள் பூமு அதுக்கான ஒர்க் இருக்குது. சரி, அது ஐ திங்க் இஸ் அ கன்விக்ஷன் ஆஃப் தி டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் தான். டெஃபினட்டாக நம்ம பட்ஜெட் போடும்போது டப்பிங்க்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். யூஸ்வலாக வந்து ஒரு 400 hours ஆஃப் டப்பிங், 500 hours ஆஃப் டப்பிங் எடுத்து வச்சுப்பாங்க. இவ்வளோ ரூபாய், சில லட்சங்கள் தான் ஆகும். ஆனால் ஒரு சிங் சவுண்ட் போனோம்னா அது ஆக்சுவலாக பல லட்சங்கள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் சிங் சவுண்ட்னு சொல்லும்போது ஐயோ சிங் சவுண்டுக்கு இவ்வளோ ரூபா இருக்கு அப்படின்னு வந்து ப்ரொடக்ஷனில் எல்லாருக்குமே வர ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆக்டருக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டர்ஸ்க்கு வந்து நல்லா நடிச்சிருப்பாரு, நிறைய தடவை இருக்குது, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. என்னோட சவுண்ட் சிங் சவுண்ட் பண்ணுறது வந்துட்டு ஆனந்த் அந்த டைலாக் பேசும்போது பாத்ரூம் சவுண்ட், மொபைல் சவுண்ட் வந்துடுச்சு, அதனால கொஞ்சம் ரீடேக். இப்போது நான் போயிட்டு ஆக்டர்கிட்ட வந்து ரீடேக்ஸ் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அது என்னடா அதை மட்டும் டப்பிங் பண்ணிக்கலாமே இமீடியட்டாக தானே தோணும், சரி இது மட்டும் தானே. அப்போது என்ன ஆகிடும்னா ஒரு லெத்தார்ஜி வந்துடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேவோ எல்லாருக்குமே பரவாயில்ல டப்பிங்கில் போய்க்கலாம் சொல்லியிருந்தேன்னா எப்போ பிரச்சனை வந்தாலுமே டப்பிங்கில் போயிருக்கலான்னு வந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டராக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா பரவாயில்ல நம்ம இன்னொரு தடவை போகலாம். ஏன்னா ரோஹினி மேம், தலைவாசல் சார் எல்லாருக்குமே சிங் சவுண்ட் ரொம்ப பிடிக்கிற ஆர்டிஸ்ட். இளவரசிக்கெலாம் அவ்வளோ பிடிக்கும். ஐஷு வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சிங் சவுண்ட் பிடிக்கும். இது இவங்க எல்லாருக்குமே சிங் சவுண்ட் பிடிக்குங்கிறதுனால இந்த சவுண்டு கேட்டுருச்சு. இன்னொரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கே வந்து டே இது எப்படி இருந்தாலும் சவுண்டு கேட்கும், இன்னொரு தடவை போயிடலான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஆக்டர்ஸ் ஆக்சுவலாக இப்போ ஒரு வேளை செகண்ட் டே அன்னைக்கு ஆக்டர்ஸ் வந்து ஆனந்த் எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, நிறைய என்னால் வந்து திருப்பி நடிக்க முடியல, நம்ம டப்பிங்கே போயிடலான்னு வந்து லீட் ஆக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக ப்ரொடக்ஷனில் வந்து, ஏன்னா அதுக்கான டைம் ஆகும் இல்லையா, நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சீன் எடுக்க முடியும்னு இருக்கும் இல்லையா. பட் யாருமே சொல்லலை. ஐ திங்க் ஒரு சிங் சவுண்ட் வரணும்னா எல்லாருமே டேரக்டரை தாண்டி எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும், இல்லாட்டி இது பாசிபிள் இல்லை. இவ்வளவு பேரோட இன்வால்மெண்ட் தான் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆனால் இது தாண்டி வந்து நம்ம அவுட்புட்டாக பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்கலன்னு, பட் அது அப்படிதான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ரியலாக நேரில் நின்று பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த ஃபீல் வந்து பார்க்க பழகிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. படம் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. இப்போ என்ன இவ்வளோ சார், இப்போ உங்களோட முதல் படம் செத்தும் ஆயிரம் பொண்ணு வந்து ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம், எல்லாருக்குமே பிடிச்ச படம். அது இப்போ டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் அது. ஸோ அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன மாதிரி ஐடென்டிட்டி கொடுத்துச்சு? இந்த டியர் படமோ இல்லை உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? அது ஆக்சுவலி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தாங்க. ஒன்று லாக்டவுன்ங்கிறதுனால அவங்களுக்கு டைம்னா வேறு வழியில் பார்த்து தான் ஆகணும்னு ஆக்சுவலி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. இப்போ இது வரைக்குமே எனக்கு இந்த கான்வர்சேஷன் நடக்குது, இந்த டியர், இதுக்கப்புறம் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். என்னதான் தியேட்டர்கள் இல்லைனாலும் அதுக்கான அது ஈக்குவலண்டான ஒரு ரிசப்ஷன் வந்து எனக்கு இன்னி வரைக்குமே யாராவது ஒருத்தர் எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், எப்பயாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் யாராவது ஒருத்தர் வேற ஏதோ கண்ட்ரிலேருந்து கூட எனக்கு நான் இப்போ தான் செத்துமா என்ன பார்த்தேன். ஏன்னா அது ஓடிடியோட அட்வான்டேஜ் அதுவும் தான் நினைக்கிறேன். இன்னுமே அது இன்னும் இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் அது ஆக்சுவலாக ஓடிடியில் வந்தது. ஏன்னா தேட்டரிகளில் வந்தால் கூட எனக்கு கிடச்சிருக்காது, இந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸும் கிடச்சிருக்காது, பார்த்துருக்கவும் மாட்டாங்க, யாரடா அப்படின்னு போயிருப்பாங்க. அது ஓடிடி வந்ததுனால, அது எஸ்பெஷலி லாக்டவுனில் வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜ் இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மாதிரி, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் பேட்டர்ன் இல்லாத மாதிரி பண்ணியிருப்பீங்க. இந்த படம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி சாங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்கமிங் எப்படி ட்ராவல் பண்ணலாம்னு ஐடியா உங்களுக்கு? ஐ திங்க் இட்ஸ் மோர் அந்த ஸ்டோரி தான் நினைக்கிறேன். இது அந்த ஸ்டோரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்டும் ஒரு ரீசனு. அந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு சொன்னால் போதும், அந்த கதை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னால் அதுக்கு மேலே எடுக்கவும் முடியல. இதில் வந்து சில இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் இவங்க கதைக்களமாகவே கொஞ்சம்
கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமான கதைன்ற போது சில விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி காட்டலாம். ஐ திங்க் இட்ஸ் ஆல் அந்த கதை தேவை, பட்ஜெட் இருக்கா, கதைக்கு தேவைப்படுதா. இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியோட போக்கு அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஸ்டார்ஸோட படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் தாண்டி ஸ்மால் பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் எல்லாருமே உள்ளே கொண்டு வர முடியாது. இல்லைனா அப்படியே ஆன் அண்ட் ஆஃபாக தான் எல்லாருமே போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ரசிகர்கள் தியேட்டருக்கு வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா தியேட்டர் உடைய இது வந்து நம்ம போகிறோன்னா ஈஸியாக 2000 ரூபா ஃபேமிலிக்கு ஆகிடும். ஸோ அது இந்த 2000 ரூபா நான் வந்து வாரம் என்னால் கொடுக்க முடியாது. அதுவே 8000 ரூபா 10,000 ரூபா ஆகிடுது இல்லையா. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஆளுக்கு வந்து அந்த 2000 ரூபா நான் யாருக்கு கொடுக்குறேங்கிற போது எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்கிறது அது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை தாண்டி எனக்கு இவரை தெரியும், நான் இவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி அவர் ஒரு 20 படம் பண்ணியிருக்காருன்ற போது ஒரு நம்பிக்கையில் நான் உள்ளே போயிடுவேன். எனக்கு அவரை பிடிக்கும்ன்ற போது ஐ டோன்ட் மைண்ட். படம் கேவலமாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நான் கூட்டு போகிறேன்னு போயிடுவேன். ஒரு தெரியாம ஒரு அந்த ஒரு மிடில் லெவல்ல இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து இட்ஸ் மோர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். ரிவ்யூ எப்படி வருதுன்னு ஒரு நாள் விட்டுட்டு போவேன். ரொம்ப வேற வழியே இல்லைன்னா கூட ரொம்ப ஃபேமிலி கதையா அது ரொம்ப அப்பீலிங்கா இருந்தாதான் நான் உள்ள போவேன். இல்லாட்டி எனக்கு ப்ரெசன்ட் இப்போ ஒரு எனி ஸ்மால் படம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா முட்டை எது வேணா எடுத்துக்கோங்களேன், எல்லாருக்கும் பின்னாடியுமே ஒரு ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும். இப்போ காக்கா முட்டைக்கு பின்னாடி வெற்றிமாறன் ப்ரெசன்ஸ் இருந்தது. ஏதோ ஒன்று வேணும். ஒரு சின்ன படம் வெற்றி அடையணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை நல்லா இருக்கணும், அது கிவன்னு. அதை தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படுது. இப்போ யாருமே இப்போ ஒரு படம் ஒன்று ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், மனுஷியா இது என்னது குரங்கு பெடல், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு பேர். ஸோ அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து ஓகே அவர் ப்ரெசென்ட் பண்றாருன்னு இருக்கும். யூ நீட் சம்திங் ஃபார் அ ஸ்மால் ஃபிலிம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் த ஸ்டோரி. ஸ்டோரி நல்லா இருக்கு, அது கிவன்னா நெக்ஸ்ட் வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஏன்னா அது ஓடிடிலையும் பார்க்கலாம். இப்போ நல்ல ஸ்டோரியை நம்ம வந்து தியேட்டர் தான் பார்க்கணும் இல்லை, பட் தியேட்டருக்கு புஷ் பண்றதுக்கு சில விஷயங்கள் சில பேருடைய ஹெல்ப் இன்னுமே தேவை. அது இருந்தால் தான் ஸ்மால் ஃபிலிம் வருது. பெரிய படம் ஐ திங்க் அது இட் ஹஸ் கம் டு அ பாயிண்ட் வேறன்னு அது கதை வந்து நல்லா இருந்தால் சூப்பரு, இல்லைனாலுமே அதுக்கான ஒரு கலெக்ஷன், அதுக்கான ஒரு இது பேசிக்காவே வந்துடுது, அந்த ஆக்டரை பொறுத்து வந்துடுதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து ஸ்டார் ஆக்டர்ஸோ இல்லை வந்து ரெப்யூட்டட் டேரக்டர்ஸோ வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒரு படத்தை, இல்லை அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்கன்றப்போ ஒரு மினிமம் ரீச் கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, விஜய் சேதுபதி பண்ணுறாரு, தனுஷ் பண்ணிட்டு இருக்காரு, சின்ன சின்ன படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறதுங்கிறத அது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது தெரிஞ்சு இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது ஒரு ஆர்ட் தான் ஃபர்ஸ்ட்டு, பணம் நெக்ஸ்ட்டு. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. இப்போ அவங்களால தனுஷ் சாராலேயோ எஸ்கே சாராலேயோ வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கடைசி விவசாயமே ஒரு பண்ணுங்கிறது ரிஸ்க்கு. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பணம் ரிஸ்க் இருக்குது, கரியர் ரிஸ்க் இருக்குது. பட் அட்லீஸ்ட் கடைசி விவசாயம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இல்லை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஐ திங்க் அதுதான் இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் நம்மளால சில விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பண்ண முடியாது, நம்ம நினைச்சாலுமே அது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட வரும்போது நம்ம பண்ண முடியாது. அட்லீஸ்ட் என்னால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், என்னோட கெப்பாசிட்டி இருக்கு, நான் ப்ரெசென்ட் பண்ணலான்ற போது ஐ திங்க் அது இன்க்ரீஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிக்கிட்டீங்க. டியர் மூவி பத்தியும் ஜென்ரலாகவும் நிறைய சினிமா விஷயங்கள் நிறைய பேசுனது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.